காலையில் வீக்கெண்ட் அதுமா எங்கே போயிட்டுருக்கோன்னா எப்போ எங்கே போமோ அதே ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான். ஸோ இப்போவுமே இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு. என்ன மீன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. கண்டிப்பாக இந்த தடவை வந்து பெரிய மீன் அந்த மாதிரி எதுவும் வாங்க வேண்டாம். சின்னதாக ஏதாவது இந்த மத்தி ஐயில் இந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கிக்கோ அப்படிங்கிற பிளானில் தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ பார்க்கலாம் என்ன மீன் இருக்குன்னு தெரியல. இல்லை கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் போயிட்டாங்களான்னு கூட தெரியல. ஏடிஎம்மில் மணி எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ளே எப்போ வாங்குவோம்ல அந்த அன்னைக்கிட்ட என்ன மீன் இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே சின்ன மீன் வாங்குறதுக்காக உள்ளே வந்துட்டோம். நம்ம எப்போ வாங்குற அண்ணாக்கிட்ட வந்து ஷீலா பாறை அந்த ரெண்டுமே இருந்துச்சு. அப்புறம் சூரையும் இருந்துச்சு. நம்ம வந்து குட்டி மீன் வாங்குறதுக்காக வந்தால் இந்த தடவை ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. சாலை மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப பொடியாக இருந்துச்சு. ஆனால் அதை வாங்கிட்டு வந்து கழுவுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மஞ்சக்கார பாறை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் அதில் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு அப்படியே இந்த பொடி மீன் ஒன்று இருக்குல்ல ஐல மீன் மாதிரியே அது வந்து ஒரு கிலோ வந்து வாங்கிக்கிட்டோம் 500 பைசா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பொடி மீன் வந்து நிறைய இருக்கும். அதுமாதிரி சின்ன மீன் வெளியில் வந்து நல்ல பெரிய மீனாக இருக்கும். இன்றைக்குமே வந்து நிறைய மீன் வந்துருந்துச்சு. இந்த மாலாலையுமே சின்ன சின்ன மீன்லாம் நிறைய இருந்துச்சு. அப்புறம் இந்த மீன் இருக்குல்ல, இது எந்த மீன் எனக்கு தெரியல. உங்கள் யாருக்காச்சும் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மீன் என்ன மீன் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. பட் பேர் தெரியாமல் எப்படி வாங்குறது, டேஸ்ட்டும் தெரியாமல்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. போன வாட்டி மார்க்கெட்டில் இருந்த மாதிரி இந்த வாட்டி வந்து நகர மீன் வந்து நிறையவே இருந்துச்சு. இப்போ நகர சீசனாக என்னன்னு தெரியல. நகர பாறை இந்த மாதிரி ஐட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் மார்க்கெட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸியாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் தான் லீவ் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு வாரத்துக்கு தேவையானது எப்பவும் போல் நான் சொல்கிற மாதிரி அன்றைக்கி ஒரு நாள் தான் வாங்கி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் வந்து கிரில் பண்ணி கொடுக்குற இடம். அப்படியே வந்து ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு அப்படியே பின்னாடி வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த காரை பார்க் பண்ணுவோம்ல, அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும் அந்த கிரில் ஃபிஷ்ஷோட வாசம். நிறைய பேர் வாங்கிட்டு போகிறதுமே நான் பார்த்துருக்கேன். சூப்பராக அந்த கிரில் பண்ணி அந்த ஃபாயில் பேப்பரில் வச்சு ஃபோல்ட் பண்ணி வித் ரைஸோடு வந்து வாங்கிட்டு போவாங்க. மார்னிங் நீங்கள் 9 o'clock வந்துருந்தாலும் கிரில் ஃபிஷ் இங்கே வந்து கிடைக்கும். சூப்பராக இருக்கும். அந்த சூப்பராக அவங்க ஃபோல்ட் பண்ணி கொடுக்குறதே பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். பட் டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாதா, அந்த ஒரு ரீசனுக்காக தான் இன்னும் அந்த கடைக்குள்ளே நுழையாமல் இருக்கேன். யாராச்சும் இங்கே நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலான் இருக்கேன். வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போதே தான் பார்த்தேன் வந்து வானம் வந்து அவ்வளோ மேகமூட்டமாக இருந்துச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம்.